அந்த சிறிய டைரிதான் இப்போது இருக்கும் ஒரே ஆதாரம். காரின் உள்விளக்கை எரியவிட்டு டைரியின் பக்கங்களை மீண்டும் ஒருமுறை ஆழமாக ஆராய்ந்தான். டாக்டர் ஆகாஷ், ஜூன் 5. இன்று ஜூன் 2. இன்னும் சரியாக 72 மணி நேரம் மட்டுமே இருக்கிறது. அரவிந்த் தனக்குள்ளே கணக்கு போட்டுக்கொண்டான். மறுநாள் காலையிலேயே அரவிந்த் தனது வழக்கமான சுறுசுறுப்புடன் விசாரணையில் இறங்கினான். நேற்று இரவில் படுகொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணின் பெயர் ரம்யா. அவள் ஒரு தனியார் வங்கியில் கணக்காளராக வேலை பார்த்து வந்தவள். அவளுக்கும் டைரியில் அடுத்த இலக்காக குறிக்கப்பட்டிருக்கும் டாக்டர் ஆகாஷுக்கும் என்ன சம்பந்தம் என்று கண்டுபிடிப்பதுதான் அரவிந்தின் முதல் வேலை. நகரத்தின் முன்னணி நரம்பியல் நிபுணரான டாக்டர் ஆகாஷின் கிளினிக்கிற்கு நேராகச் சென்றான் அரவிந்த். கிளினிக் ஏசி அறையில் அமர்ந்திருந்த டாக்டர் ஆகாஷ் நடுத்தர வயதை கடந்தவர். முகத்தில் ஒருவித பதற்றமும் சோர்வும் அப்பட்டமாக தெரிந்தது.